ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு சென்னை சில்க்ஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ வீடியோஸ் கப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் தெரியுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்கிற இந்த பிரைட் குரூம் அந்த பிரைடோட ட்ரெஸ் கலெக்ஷன் தான் காமிச்சிட்ருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மென் போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உமன் மேனிக்கூரில் போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் இருக்குங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே இதெல்லாம் போட்டு நெக் செயின்லாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி மில்லட் பவுடர் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறக்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் சிப்ஸோட ரேட் எல்லாமே உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ அது போக மில்லட் பவுடர் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாவே விநாயகர் சிலை பக்கத்துலேயே இது வச்சு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பக்கத்துலேயே ஒரு லேடிஸ் நிற்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கிச்சன் டவல் எல்லாமே வச்சு வைக்கிறாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மேனிக்யூனோட சாரீஸ் எல்லாமே பார்க்கலாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்ட் சில்க் சாரீஸு, அப்புறம் ரீசெண்டாக வந்திருக்கிற ட்ரெண்டிங் சாரீஸ்னே சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒரு சாரியுமே அந்த மேனிக்யூனில் போட்டிருக்கிற ஒரு சாரியுமே சிம்பிள் அண்ட் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1500 ரேஞ்சில் தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி மேனிக்கூனை பார்க்கலாம். நீங்கள் அந்த மேனிக்கூனில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வாங்க காட்டன் கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த சம்மருக்கு. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாராயணப்பட்டு காட்டன். இப்போ நான் தொட்டு காமிச்சிட்டு இருக்கிறது நாராயணப்பட்டு காட்டன். அந்த பிங்க், இந்த டபுள் ஷேட் கலரு, அப்புறம் இந்த எல்லோ பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மங்களகிரி காட்டன். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா செக்குடு எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தேரி காட்டனுங்க. ஸோ மங்களகிரி காட்டன், நாராயணப்பட்டு காட்டன், சந்தேரி காட்டன், அப்புறம் இந்த மாதிரி செட்டிநாடு காட்டன் கூட காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1500 to 2000 ரேஞ்சில் இருந்ததுங்க. அந்தந்த காட்டன் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மங்களகிரி காட்டன், இந்த எல்லோ பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே. ஸோ இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது மங்களகிரி. இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தேரி காட்டன் ரேட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1200லேருந்து 1500 ரேஞ்சுக்கு இருக்குங்க. ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க கீழே காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே சந்தேரி காட்டன். இந்த செக்டு டிசைனில், இந்த பீகாக் டிசைனில், இந்த பேர்ட் டிசைனில் இருக்கிறது எல்லாமே சந்தேரி காட்டன். இது பார்த்தீங்கன்னா 1195 to 1200 1500 ரேஞ்சுக்குள்ளே எல்லா காட்டன் சாரீஸுமே வந்துடுதுங்க. கொஞ்சம் சிம்பிளாக யூனிக்காக இருக்கும். இந்த வெதருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. ஸோ அதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. நீங்கள் போய் பாருங்கள். நிறைய கலர் வேரியேஷன்ஸில் இருக்குது. அதில் நான் பார்த்துட்டு இருக்க குறிப்பிட்ட சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அது போக செட்டிநாடு காட்டன் இருக்குங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேன் ஹுசைன் பிராண்டில் பொதுவாக மென்ஸ் தானுங்க பார்த்துருப்போம். உமன்ஸ்க்கும் வந்திருக்குங்க. 25% டிஸ்கவுண்ட்டில் கீழே டிஸ்பிளேல போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெகின்ஸ் மாடலில் இருந்ததுங்க. உங்கள் குட்டீஸ்க்கு ஜெகின்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க வேன் ஹுசைன் பிராண்டில். அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். நிறைய கலர் வேரியேஷன்ஸோடு இருக்குங்க. இந்த மாதிரி செக்கில் டிசைனில், ப்ளூ கலரில், இந்த மாதிரி பீச் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பீச் கலரில் அவங்க காமிச்சிட்டு இருக்கிறது சைட் பாக்கெட்டோட குட்டீஸ் எல்லாம் போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? ஏன் இப்போ கேர்ள்ஸுமே போடுறாங்க, உமன்ஸுமே போடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ 25% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னை சில்க்ஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. அதையும் மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கேஷுவல் பேண்ட்ஸ் எல்லாமே நிறையா இருந்ததுங்க. இந்த மாதிரி தோத்தி டைப் பேண்ட் எல்லாமே நிறைய டிசைன்ஸோட நிறைய அழகழகாக இருந்துச்சு. இந்த தோத்தி டைப் பேண்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி கீழே மட்டுமே பேரலாக இருக்கும், கீழே மட்டுமே டிசைனாக இருக்கும் இல்லைங்களா? அது கீழே மட்டுமே பார்த்தீங்கன்னா சமுக்கி ஒர்க்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த கீழே மட்டுமே நல்ல ஒயிட் பேரலாக இருந்ததுங்க. ஸோ இதோட ரேட் எல்லாமே அங்கேயே அந்த போர்ட்லேயே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கலர் வேரியேஷன்ஸில் இருக்குங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 599 600 ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்குது, 1000 ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்குன்னு போட்டிருக்காங்க, 500 to 1000 ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதையும் மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குன்னே தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஏகப்பட்ட குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இதை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். அதில் வெறும் சிம்பிளாக இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குங்க. இந்த மாதிரி கோட் மாடலில், இந்த மாதிரி ஓவர் கோட் மாடலில், அப்புறம் ஓப்பன் கோட் மாடலில், அப்படி இந்த கோட் அட்டாச் மாடலோட அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு காமிச்சிடுறேங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1295 1200 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1500 ரேஞ்சுக்கு நீங்கள் ஒரு நல்ல சிம்பிளான குர்த்தி பார்த்துட்ருக்கீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஹாஃப் கோட்டு, ஃபுல் கோட்டில் நிறைய டிசைன்ஸும் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஸ்கர்ட் வேரியேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்கர்ட் வேரியேஷனில் இப்போ இன்னொரு வேரியேஷனும் காட்டுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷைனிங் மெட்டீரியலில் ஸ்கர்ட் போடுவாங்கள்ல சில குட்டீஸ் எல்லாம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ஸ்கர்ட்டில் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கர்ட்டெல்லாம் இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கெல்லாம் வச்சு பார்க்குறக்கே அதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி மெரூனு, ப்ளூ, ஒயிட்டு, கோல்டுன்னு, க்ரீனு, எக்கச்சக்க ஷைனிங் மெட்டீரியல் இந்த மாதிரி லாங் ஸ்கர்ட்லாம் இருந்ததுங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் சென்னை சில்க்ஸ் போனீங்கன்னா ஸ்கர்ட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த செக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறையா இருக்குங்க. இந்த மெட்டீரியல் மட்டும் இல்லைங்க, நம்ம ரெகுலராக போடுற இந்த மாதிரி கேஷுவல் ஸ்கர்ட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி ஸ்கர்ட்ஸ் எல்லாமே 1000 ரூபீஸ்க்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே வர மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்கள் பிலோ 1000 பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த ஸ்கர்ட்ஸ் கூட இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு சில குட்டீஸ் எல்லாம் ஸ்கர்ட் போடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் முன்னாடி வச்சுருக்காங்க. அப்புறம் பின்னாடி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனர்
சின்ன ஸ்கர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் ஸ்கர்ட்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னே சொல்லுவேங்க பார்க்குறக்கு. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இதோட ரேட்டும் கூட அதுலேயே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 500 to 600 அந்த குவாலிட்டி மெட்டீரியல் தகுந்த மாதிரி காஸ்ட்லி இருந்ததுங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு போடுற ஸ்கர்ட் வெரைட்டிஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு ஷர்ட்டு அல்லது ஒரு டிஷர்ட் போட்டுட்டு அது கீழே இதை பேர் பண்ணி போட்டுக்கலாம். சிம்பிளாக யூனிக்காக இருந்துச்சு இதெல்லாம். ஸோ குட்டீஸ்க்கு ஸ்கர்ட் பிடிக்குன்னா இந்த செக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ லாங் ஃப்ராக்கோட இது ஃபேன்சி டாப்பில் என்ன வந்திருக்குன்னு காட்டுறேன். இந்த ஃபேன்சி டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோர்ட் காலரில் இருக்கிற கோட் டைப் மாடலும் புதுசாக இருந்ததுங்க. அப்புறம் இந்த மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியலில் புதுசாக என்னென்ன வந்திருக்குன்னு காமிக்கிறேன். மேக்ஸிமம் ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் இருந்தது. அதில் இதை போட்டிருந்த ஷர்ட் டைப் ஓவர் கோட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கிறது, அப்புறம் இந்த டெனிம் மெட்டீரியல் இருக்கிற லாங் டாப் அது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒன்று. இது பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்காக நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்திங்களா. அது எல்லாமே முன்னாடி டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைஸ் வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி அங்கேயே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரேட்டும் அதே பார்த்து வாங்கிக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டில் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வந்திருக்கும் பார்த்திங்களா, ஸ்ட்ரைப் லைன் ஃபேப்ரிக் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது வந்து ஸ்கர்ட்டுன்னு நினச்சேன், ஸ்கர்ட் இல்லைங்க, இது ஒரு பேண்ட் மாதிரி இருந்தது. மெட்டீரியலே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்பில் லைன்ஸ் வர மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி பேண்ட் வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் ரெகுலராக யூஸ்க்கு போடுற பேண்ட்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக இந்த சென்னை சில்க்ஸோட லாஸ்ட் கார்னரில் இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேண்ட் வெரைட்டிஸு நம்ம உங்கள் டாப்புக்கு எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு கூட பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேன்சி டாப் வெரைட்டிஸ் எல்லாம் என்னோட அந்த செக்ஷனில் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலர் தான் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுங்க. இந்த பர்பிள் கலரோட ப்ரைஸ் ரேஞ்சுமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பர்பிள் கலரோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு காட்டுறேன் பாருங்களேன். 2799, கிட்டத்தட்ட 3000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துருந்துங்க. பட் பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருந்ததுங்க. அப்புறம் பில்லிங் செக்ஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லுங்கி இருந்ததுங்க. லுங்கியில் என்ன புதுசுன்னு கேட்குறீங்களா? லுங்கியில் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு பிராண்ட் வந்து இப்போ லீடிங்காக இருக்குது இல்லைங்களா, அதோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்துச்சுங்க. 400 அபோவ் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மீட்டரு 2.2 10 மீட்டர் அப்படி தான் இருந்துச்சு. 2.5 மீட்டர்லேயே இதுவும் பெருசாக இல்லை, கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு கஷ்டம்னு நினைக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் இருந்ததுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குவாலிட்டியான லுங்கி பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த நண்டு பிராண்ட் லுங்கியை பார்க்கலாங்க. அதுலேயே பாருங்களேன் ரொம்ப கலர் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குங்க லுங்கிலையும். ஸோ லுங்கிலையும் கொஞ்சம் யூனிக்கான இது பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நண்டு பிராண்ட் பார்க்கலாம். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் எதுவுமே இல்லை. சென்னை சில்க்ஸில் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே 2-2.5 மீட்டர் தாங்க இருக்குது. அந்த பேக்கெட்டில் இருக்கிற நண்டு பிராண்டு லுங்கி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.